லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வித்யா என்கிட்ட ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா. அது நிறைவேற வரைக்கும் உன் முன்னாடி வந்து நிக்க மாட்டான். என்ன சத்தியம்? இந்த குடும்பத்தை பிரிச்சு சின்ன பின்னமாக்கி வேதவள்ளிய எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்க வைக்கிறேன், அவ மக வாழ்க்கைய சீரழிக்கிறேன்னு சத்தியம் பண்ணாளா? சொல்லுங்க. இந்த பாரு, வித்யா எதை செஞ்சாலும் அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அந்த வித்யா பண்ண தப்ப நியாயப்படுத்துறதுக்கு நீங்க என்ன வேணாலும் சொல்லுவீங்க. ஆனா அதையெல்லாம் நான் நம்புறதுக்கு தயாரா இல்ல. அந்த திருட்டு கல்யாணம் நடந்ததால அவ இப்ப போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல இருக்கா. அபி சூசைட் அட்டம் பண்ணி ஹாஸ்பிடல்ல இருக்கான். இந்த பாருமா, அவன் விஷம் குடிச்சதை நீ பாத்தியா? எங்க எல்லாம் டிவி நியூஸ்ல பார்த்ததுதான். எனக்கும் அவன் விஷம் சாப்பிட்டதுல சந்தேகம் இருக்கு. சந்தேகம் இல்லடா, அவன் விஷம் குடிக்கல, அதான் உண்மை. நிச்சயத்தன்னைக்கு அந்த பையன் முகத்தை பார்த்தேன், சரியான திருட்டு பையன் மாதிரி இருந்தான். ஏன் அண்ணன் திருட்டு பையனா? பாருங்க ஆண்டி, உன் அண்ணன் எப்படிப்பட்டவன்னு கண்டுபிடிச்சிட்டோமேன்னு பதட்டப்படுறியா? அபி எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். உங்க வித்யா எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ இந்த கல்யாண ஏற்பாட்டையே பண்ணிருக்க மாட்டியே வேதா. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, இப்பவும் வித்யா மானசா வாழ்க்கையை காப்பாத்தி இந்த குடும்பத்துக்கு உதவிதான் பண்ணியிருக்கான். உதவியா? இந்த வார்த்தைய நான் கேட்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அவளை நான் நேர்ல பார்க்கணும்னு சொல்றேன். கண்ணு முன்னாடியே இருந்தாலும் அவ உன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். ஏன்னா அவ எனக்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் உன் முன்னாடி வருவா. என்ன சத்தியம்? வேற என்ன, என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கிறது, இவ குணத்தை மாத்துறது, அந்தல சிந்தலையா கிடக்கிற இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறது, இந்த மாதிரி நல்ல விஷயம்தான். இதெல்லாம் நடக்கும்போது நீயே அவளை பார்த்து தெரிஞ்சுக்குவ. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா காத்துரு. உன் வீட்டுல விளக்கேத்த போற மகாலட்சுமிய பாக்குறதுன்னா சுலபமா நடந்துருமா? காத்திருக்கணும். நிலவதி, நாம போகலாமா? வா. ஒரு நிமிஷம். விஜய், அந்த லாக்கர்ல செக் புக் இருக்கு, அதை எடுத்து கொடு. உங்களுக்கு அவ பண்ணி கொடுத்த சத்தியத்துல ஒன்ன கூட நிறைவேற்ற போறது இல்ல. அதையும் பார்க்கலாம். பார்க்க தானே போறீங்க. இதுல அவ கொடுத்த பணத்துக்கு வட்டியோட செக் எழுதியிருக்கேன். இத அவகிட்ட நீங்க கொடுக்கணும். கொடுத்துட்டு இதுக்கப்புறம் என் குடும்பத்தோட நல்லது கெட்டதுன்னு எதுலயுமே அவ தலையிட கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லணும். அதையும் நீங்களே பண்ணிட்டீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. என் பேர அவ கழுத்துல தாலி கட்டும் போது நீ அவனை பாப்பல்ல, அப்ப கொடுத்துக்க. இப்ப நான் வரவா? நான் வரேன், வா. இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். அந்த வித்யா கொடுத்த பணத்தை வட்டியோட செட்டில் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா அத வாங்கிக்க அவ தயாரா இல்ல. அதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. இனி இந்த செக் அந்த சாமி படத்துக்கு முன்னாடி இருக்கும். என்னைக்கு அவ ஏன் முன்னாடி வந்து நிக்கிறாளோ அப்ப நான் அவகிட்ட இத கொடுத்துடுறேன். அது வரைக்கும் அவ உதவி பண்ண புராணத்தை இந்த வீட்ல இனி யாரும் பாட வேண்டாம். இதோட வித்யா சாப்டர் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கங்க.
சொல்லு. அந்த பிரீத்தி ஏதாவது உனக்கு பணம் தரேன்னு சொன்னாளா? அப்படியெல்லாம் இல்ல. வித்யாவோட வாழ்க்கைக்கு ஏதாவது உதவி பண்ணலான்னு தான் வந்தேன். ஓ, நீ வித்யா வாழ்க்கைக்கு உதவி பண்ண வந்த. இதை என்ன நம்ப சொல்றியா? வித்யா வாழ்க்கையை எப்படி சரி பண்றதுன்னு எங்களுக்கு தெரியும். நீ பேசாம உன் வேலையை பார்த்துட்டு இருந்தா போதும். தாத்தா, என்னத்தா, ஏன் இப்படி ஓடியார? நீங்க 2 பேரும் வரதுக்கு முன்னாடி நானும் மாமாவும் சேர்ந்து நான் தான் வித்யாங்கிற உண்மையை சொல்லலான்னு இருந்தோம். கடைசி நேரத்துல வந்து தடுத்துட்டீங்க. இத்தனை நாளா பொறுமையா இருந்துட்டு இப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த? அடுத்தடுத்து நடக்கிற பிரச்சனை எல்லாத்துலயும் என் பேர் மட்டும்தான் கெட்டு போகுது தாத்தா. அத்தை என்ன அவங்களோட சின்ன விரோதியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரீத்தியும் கூடவே இருந்து ஏத்தி விட்டுட்டு இருக்கா. அதான் ஒரு வழியா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டலான்னு விரக்தியில உண்மையை சொல்லலான்னு முடிவு பண்ண. நீதான் வித்யாங்கிற உண்மைய வேதா கிட்ட சொன்னா மட்டும் அவ உன்னை ஏத்துக்குவாளா? முதல்ல உன்னை வீட்டை விட்டு துரத்துவான். அதையும் மீறி உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்த சொன்னா அவசரப்பட்டு தற்கொலை பண்ணாலும் பண்ணிக்குவான். நல்லா யோசிச்சு பார்த்துதான் நான் வந்து தடுத்தேன். ஆமா தாத்தா, உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? அதான் என் பேரனுங்க இருக்கானுங்களே, 2 பேருமே ஃபோன் பண்ணி தனித்தனியா என்கிட்ட உதவி பண்ண சொல்லி கெஞ்சினானுங்க. அப்புறம் நீலாவதி ஊர்ல இருந்து திடீர்னு சென்னைக்கு கிளம்பின விஷயமும் கேள்விப்பட்டுதான் நான் இங்க வந்தேன். நல்ல நேரத்துல வந்தீங்க தாத்தா. இல்லனா இந்நேரம் இந்த குடும்பமே சின்ன பின்னமா இருக்கும். உன் லட்சியம் நிறைவேற இந்த தாத்தா எப்பவும் உன் கூட இருப்பேன் தா. மானசாவை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைதா. என் சிநேகிதனோட பையன் ஒருத்தன் வக்கீலா இருக்கான். அவங்கிட்ட ஃபோனில் விவரத்தை சொல்லிட்டேன். இப்போ போய் நேர்லையும் பார்த்து பேசி என் பேத்தியை வெளியே எடுக்கிறதுக்கான ஏற்பாட்டை நான் பண்ணுறேன். அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நான் ஊருக்கே போவேன். நீ கவலைப்படாம இரு. ஆ, வரேன் தாயி, நீ உள்ள போ. நான் வரேன். ஆ, நானும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் வித்யா. இந்த ரொம்பவும் தப்பா பேசிக்கிட்டே இருந்தாலா, அந்த கோவத்துல என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பா சொன்ன மாதிரி நீதான் வித்யான்னு உண்மையை நாம சொல்லியிருந்தா அது அவளுக்கு பெரிய துரோகமா தெரிஞ்சிருக்கு. அதை தாங்கிக்க முடியாம அவ தப்பா எந்த முடிவு வேணா எடுத்திருப்பா. சரியான நேரத்துல அப்பா வந்து தடுத்தார். என் அத்தை என்ன புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் யாருங்கிற உண்மை அவங்க கிட்ட சொல்லவே வேண்டாம் மாமா. ஆமா, அப்பா ஏதோ கல்யாணத்தை பத்தி பேசினார். என்ன அது? அது நான் தான் சஞ்சய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாரு. என்ன வச்சுதான் இங்க எல்லா பிரச்சனையும் நடக்குது. நான் கூடவே இருக்கிற விஷயம் தெரிஞ்சா அத்தையால தாங்கிக்க முடியாதுல்ல, அதத்தான் சொன்னாரு மாமா. நீங்க நினைச்ச மாதிரி வாணிதான் வித்யாங்கிற உண்மையை இப்பவும் சொல்ல முடியல. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? நாங்க சொல்லாம இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தானே, அந்த உண்மையை உங்க அம்மாவால தாங்கிக்க முடியாது. விரக்தியில் அவ தப்பா ஏதாவது முடிவெடுத்துருவான். நான் கூட ஒரு கோபத்துல என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்னு நினைச்சேன். ஆனா என் அப்பா தான் மருமகளுக்காக யோசிச்சிருக்கார். அவர் வந்து தடுத்துட்டார். அவளை பத்தி இந்த அளவுக்கு நாமெல்லாம் யோசிக்கிறோம். ஆனா அவ பெத்த பொண்ணை வெளியெடுக்கிறத பத்தி கொஞ்சமாவது யோசிக்கிறாளா? தாத்தா லாயரை வச்சு வாதாடி மானசாவை வெளியே எடுத்துடலான்னு சொல்லிட்டாரு மாமா. இனி நம்ம பயப்பட வேண்டாம். ஆனா அம்மா அவங்கள தடுத்துட்டா? என்னதான் அத்தை மானச மேல கோவமா இருந்தாலும் அவங்க அவளோட அம்மா. மனசுக்குள்ள யாராவது
மானசாவ வெளியே எடுத்துட மாட்டாங்களான்னு தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் சொல்றேன், தாத்தாவை அவங்க கண்டிப்பா தடுக்க மாட்டாங்க. என் அப்பா செஞ்ச தப்புக்கு தண்டனையா பல வருஷமா அவரை விட்டு நான் பிரிஞ்சு இருந்துட்டேன். ஆனா இப்போ என்னால செய்ய முடியாதது கூட அவர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நான் ரொம்ப நாள் தவிக்க விட்டுருக்க கூடாதுன்னு இப்பதான் புரியுது வித்யா. இப்பயாவது நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது போதும் மாமா. சீக்கிரமே அத்தையும் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு முன்னாடி பிரீத்தி நீதான் வித்யான்னு கண்டுபிடிச்சிட்டானா? ஆமா வித்யா, அவ உன்னை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கா. அவகிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவளை நாம எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும். கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே தன்னை இந்த வீட்டு மருமகளா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றான். எல்லாத்துக்கும் சேர்த்து அவ ஒரு நாள் பாடம் கத்துக்குவான். அதுக்கப்புறம் அவன் வித்யாவை பத்தி யோசிக்கவே மாட்டான். நாளைக்கு கோர்ட்டுக்கு மானசாக்கு துணையா யார் போறது? நம்ம வீட்ல இருந்து யாராவது போனா அவளுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும்ல. விஜய், அம்மாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடுமே. அவங்கள மீறி நாம எப்படி போறது? அதான் நான் இருக்கேனே, நான் போறேன். நீ எப்படி போவ? உன்னதான் பிரீத்தி தேடிட்டு இருக்காளே. மானசாவை அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் உன்னை பார்த்திருக்காங்க. அவங்க கோர்ட்டுக்கு கண்டிப்பா வருவாங்க. அவங்க உன்னை பார்த்தாங்கன்னு வையேன், பிரீத்தி கிட்ட நீதான் வித்யான்னு தெளிவா சொல்லிடுவாங்க. நான் வேணா யார் கண்ணிலையும் படாம போயிட்டு வந்துடுவேன். ஆபத்து இருக்கிறது தெரியாம அங்க வித்யா போனாதான் மாட்டிப்பான். ஆனா அங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு போகும்போது ஒண்ணும் ஆகாது சஞ்சய். வித்யா போகட்டும், நானும் கூட போறேன். அப்பா நீங்களுமா? அப்பா என்னப்பா சொல்றீங்க? டேய், என்ன உங்க அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டானா? நாங்க 2 பேரும் போனா மனசாக்கு தைரியமா இருக்கு. சரிங்க மாமா. சஞ்சய், அப்பா. நான் போயிட்டு வரேன். அப்பா. சஞ்சய், அவரை நிக்க சொல்லு. இப்ப இவ்ளோ அவசரமா அவர் எங்க போயிட்டு இருக்காரு? மானசாவோட கேஸ் இனி கோர்ட்டுக்கு வருது, அங்கதான் போறேன். நம்ம குடும்பத்துக்கு அவ செஞ்ச துரோகத்தை நீங்க மறந்துட்டீங்களா? அவ பண்ணது தப்புதான். ஆனா இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல என்னாலலாம் நம்ம பொண்ணை போய் பார்க்காம இருக்க முடியாது. இந்த வீட்ல இருந்து அவளை பார்க்க யாரும் போக கூடாது. நான் ஒண்ணு மானசாவை திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரலையே. பார்த்துட்டு வரேன்னு தானே சொல்றேன். இதுக்கு கூட பிரச்சனை பண்ணுவியா? போக கூடாதுன்னா போக கூடாதுதான். இது ஏன் மேல சத்தியம். நம்ம பொண்ணுக்கு சின்னதா ஒரு கொசு கடிச்சா கூட தாங்க மாட்டிய வேதா. அவ நைட் ஃபுல்லா ஸ்டேஷன் லாக்அப்ல இருந்திருக்கா. இப்ப கோர்ட்ல குற்றவாளி கூண்டுல நிக்க போறான். இப்ப கூட மனச கல்லாக்கிட்டு நாளை எப்படி இப்படி பேச முடியுது? அவளே நம்மள தூக்கி போட்டுட்டு யார ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது என்னால என் மனச கல்லாக்கிக்கிட்டு இருக்க முடியாதா? வாணி, நீ எங்க போற? என்ன உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட பார்க்க கோர்ட்டுக்கு போறியா? இல்ல, நான் காய்கறி வாங்க போறேன். சைலண்டா போறத பார்த்தா அப்படி தெரியலையே. பிரீத்தி, நான் தான் அவளை மார்க்கெட்டுக்கு போக சொன்னேன். இதுல சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்படியா? சரி, ஓகே. ஒரு 10 நிமிஷம் லேட்டா போனா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்ல. நீ ரொம்ப நல்லா காஃபி போடுவேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சூடா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. லைட்டா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. காஃபியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ கிளம்பிடு. எனக்கு வர்ற கோவத்துக்கு கழுத்தை திருகணும்னு தோணுது.
ஆனா பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு மாதிரி உங்க அம்மா கிட்ட ஒட்டிக்கிட்டே இருக்காரு. அதனாலதான் பொறுமையா இருக்கேன். நீ கோர்ட்டுக்கு போகலையா பிரீத்தி? அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தா ஆண்டி. என்ன விஷயம்? நீங்க நேத்தே இந்த வீட்ல வித்யாவை பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதையும் மீறி நான் பேசுறேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, சொல்லு. அந்த வித்யா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து மானசாக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிருக்கா. அப்படி இருக்கும்போது அவ கண்டிப்பா கோர்ட்டுக்கும் வருவா. அவளை பாக்குறதுக்காக தான் நானே கோர்ட்டுக்கு போறேன். நீங்க அவகிட்ட ஏதோ செக் கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அவளை கையோட நான் கூட்டிட்டு வரேன். நீங்களே அவகிட்ட அந்த செக்கை கொடுத்து அவகிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த கிளியரா சொல்லிடுங்க. இத நம்ம இப்படியே விட்டா அவ திரும்பவும் ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருப்பா. அவளை நீ கோர்ட்ல பார்த்தனா அவளை கையோட கூட்டிட்டு வந்துரு. ஓகே ஆண்டி, திரும்ப வரும்போது அந்த வித்யாவோட வரேன். டைம் ஆயிடுச்சு, நான் கோர்ட்டுக்கு கிளம்புறேன். காஃபி கேன்சல். அம்மா, நான் கடைக்கு போயிட்டு வரேன். சரி. சார். என்னது சாரா? ஏய், என் பேத்தியை தொட்டு தாலி கட்டிட்ட. நீயும் எனக்கு வேற மாதிரி தாயா? தாத்தான்னு உரிமையா கூப்பிடு. என்னடா கோபப்படுவார்னு பார்த்தா பாசமா பேசுறாருன்னு பாக்குறியா? விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே முதல்ல எனக்கு கோபம் வந்துச்சு. ஆனா உன்னை பத்தியும் நீ எந்த சூழ்நிலையில என் பேத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ வித்யா என்கிட்ட சொல்லுச்சியா. அதை கேட்ட உடனே உன் மேல இருந்த கோபம் மரியாதையா மாறிடுச்சியா. ஆமாய்யா, உன்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ள என் பேத்திக்கு கிடைக்க மாட்டாயா. ஒன்றும் கவலைப்படாத, என் பேத்திக்கு ஒன்றும் ஆகாது. அவளை வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப நன்றி தாத்தா. என்னப்பா நீ எனக்கு போய் நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு, அதை விடு. அந்த கடவுள் நம்மளெல்லாம் பார்த்துக்குவாரியா. சீக்கிரம் இறங்குமா. தாத்தா, மானசா வந்துட்டா. மானசா, மானசா, மனசா எதுக்கும் கலங்காதத்தா. கல்யாணம் முடிஞ்சு 2வது நாளே இப்படி போலீஸ் ஸ்டேஷன் லாக்கப்ல இருப்பேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல தாத்தா. இந்த ஒரு நாள் நான் ஏதோ நரகத்துல இருந்த மாதிரி இருந்தது தாத்தா. அழதத்தா, தைரியமா இரு. தாத்தா நான் வந்துட்டல்ல, ஹீரிங் முடிஞ்சதும் உன்னை நான் வெளியே எடுத்துருவேன் தான். ப்ளீஸ் தாத்தா, என்னை எப்படியாச்சும் வெளியே எடுத்துருங்க. இதுக்கு மேல என்னால அங்க இருக்க முடியாது தாத்தா. மனசா, கண்டிப்பா நான் உன்னை வெளியே மனசா பயப்படாத மனசா.
போமா வணக்கம் தாத்தா. என்ன கார்த்தி, கல்யாணம் ஒரே நாள்ல உன் பொண்டாட்டி லாக்கப்புல போயிட்டான்னு ரொம்ப வருத்தமா இருக்கா? பாவம் மானசா, ரொம்ப வசதியா வளர்ந்த பொண்ணு இப்ப லாக்கப்ல கொசுக்கடியோட இறைச்சலோட நைட்டு சரியாவே தூங்கிருக்க மாட்டால? என்ன உன் பொண்டாட்டி அழுதுகிட்டே போறாளா? கல்யாணம் நின்ன அன்னைக்கு நானும் இதே கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருப்பேன். நீ இப்ப எதுக்கும் கவலைப்படாத, இந்த கஷ்டம் எல்லாமே தீந்துரும். ஏன்னா உன் பொண்டாடி இப்ப ஜெயிலுக்குள்ள போறா, அங்க இவ்வளவு கஷ்டம் ஒண்ணு இருக்காதே.